மம்மி செல்லம்மா அந்த சாங்கும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஐ எம் ஹாப்பி, அட் த சேம் டைம் ஐ எம் சர்ப்ரைஸ்ட் ஆல்சோ. நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது, ஒரு தாய் நீ உன் செய் நான், இந்த உறவுக்கு பிரிவேது, 8 சனோ சரம்மா எகரே நிக்கோ வயசம்மா, கட்டு சோறு போல என்ன கட்டுறியே, எதுக்குமா பம்பர கண்ணு. இவங்க ஏன் வந்து திரும்ப பாடாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வசந்த், நான் வந்து பாட்டு பாடுறதுலேருந்து நான் ஒதுங்கலை. எனக்கும் கூப்பிட்டு வந்து பாடுங்க இல்லை சொன்னா தான் நான் போய் பாட முடியும் இல்லையா. இப்போ வந்து அதை செஞ்சு எனக்கு சான்ஸ் கொடுங்க. கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹர்ட்டிங்காகவும் இருக்குது சம்டைம்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு 20-22 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வாய்ப்பை தேடி நம்ம அலையணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், டிப்ரெஷன்ஸ் அதெல்லாம் வந்தது. when I lost lot of opportunities in singing. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் ரொம்ப லோ ஆகிட்டேன். இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் வசந்த். ஏன் நான் பாடிட்டு இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், வித்யாசாகர் சார், யுவன் சங்கர் ராஜா, ஸ்ரீகாந்த் தேவா, இவங்களுடைய மியூசிக்குன்னு பார்த்தீங்கனாலே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். இப்போ புது மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. என்னாலையும் மறுபடியும் போய் ஃபிட் ஆக முடியல. ஐ எம் ஸ்டில் ட்ரைங் டு ஃபிட் பேக். ஆக்சுவலி ட்ரெண்டில் இருக்கிற சிங்கர்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது இல்லை இப்போ இந்த ட்ரெண்டிங் சிங்கர் இருக்காங்களே அவங்கள பாட வச்சா நல்லாயிருக்குமே சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் கூட இருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா மியூசிக் டைரக்டரும் அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டியில் இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ ஐ டோன்ட் பிளேம் தெம். என்னை பாட வைக்க முடியாது. ஸ்ரீலேகா பார்த்த சாரதி அப்படின்ற ஒரு அடையாளத்தை எனக்கு கொடுத்த பாட்டுன்னா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு தான் நான் சொல்லுவேன். பசும்பால் நெய்யில் துவரம் பருப்பை கடைஞ்சி தாளித்து கொடுக்கட்டுமா அப்படின்ற விஷயம் வந்து நான் ஒரு பிராமின் கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால எனக்கு அதிகமாக பரிச்சயம் இருக்கிறதுனால நீ ஏதானு ஒன்று சொல்ல அப்படின்னு அவங்க சொல்லி ஒரு அழகான ஒரு டிஸ்கஷனில் வந்து ஒரு பாட்டாகவும் அது இருந்தது. வணக்கம் மேம். வணக்கம் வசந்த். ஏன் மேம் அந்த மியூசிக் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணாமே விட்டீங்க? ஏன்னா உங்களை பார்த்ததும் நான் ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினச்சதே வந்து அதுதான். இவங்க ஏன் வந்து திரும்ப பாடாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது இந்த கேள்வி என்கிட்ட இருக்குது. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வசந்த், நான் வந்து பாட்டு பாடுறதுலேருந்து நான் ஒதுங்கலை. சூழ்நிலைகள் அப்படி ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் எனக்கு. முக்கியமாக என்ன ஆச்சுன்னா 2015 என் பையன் பிறந்தார். ஸோ அந்த சமயத்தில் எனக்கு ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஸோ அந்த பிரேக் எடுத்தேன். அதுக்கப்புறம் அதை திருப்பி ஒரு 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்ன்னு அப்படியே அது ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு. பிகாஸ் ஃபுல்லாகவே அவரோட நான் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம், பையனோட இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஸோ என்ன ஆச்சு, அந்த சமயத்தில் வந்து லக்கிலி ஆர் அன்லக்கிலி ட்ரெண்ட் மாறிடுச்சு டோட்டலாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பாடிட்டு இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், வித்யாசாகர் சார், பிரவீன் மணி சார், யுவன் சங்கர் ராஜா, இவங்களுக்கெல்லாம் தான் நான் நிறைய பாடியிருக்கேன். ஸ்ரீகாந்த் தேவா சார், இவங்களுடைய மியூசிக்குன்னு பார்த்தீங்கனாலே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். இப்போ புது மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. ஸோ கரெக்டாக அது நடந்ததுனால என்னாலையும் மறுபடியும் போய் ஃபிட் ஆக முடியல. ஐ எம் ஸ்டில் ட்ரைங் டு ஃபிட் பேக். ஆக்சுவலி ஓகே, இவங்க வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டாங்க, ஸோ மேபி இவங்க இனிமேல் பாடலையோ என்னவோ அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்துக்கு அவங்களே வந்துக்கிட்டாங்க நிறைய பேர். ஸோ என்னை பார்த்த உடனே நான் இப்போ நடிக்கிறதுனால நிறைய பேர் என்னை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கேள்வி அதான் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பாடுறதில்ல அப்படி. எனக்கு டக்குன்னு அதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியல வசந்த். பிகாஸ் நான் பாடுறதை விடலை. எனக்கும் கூப்பிட்டு வந்து பாடுங்க இல்லை சொன்னா தான் நான் போய் பாட முடியும் இல்லையா. இப்போ வந்து அதை செஞ்சு எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு சுச்சுவேஷனில் நான் இல்லை. ஓரளவுக்கு ஸ்ரீலேகா பார்த்த சாரதின்ற ஒரு கடவுளோட அனுகிரகத்தில் எல்லாருக்கும் தெரியுது. நான் புது மியூசிக் டைரக்டர்ஸை மீட் பண்ணும்போது இப்போது ஜிவிலேருந்து அனிருத்லேருந்து எல்லாருமே நான் மீட் பண்ணும்போதோ பேசும்போதோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், உங்களுக்கு நான் பாடணும், மறுபடியும் ட்ரெண்டில் வந்து என்னுடைய சாங்ஸ்லாம் வரணும் அப்படிங்கிறதே என் ஆசை. அந்த ஆசையில் தான் நான் இன்னமும் இருக்கேன். அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம். உங்களோட ஒரு ஆசையை போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்கள உங்களோட மியூசிக்கில் நான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு வகையான ஒரு சான்ஸ் கேட்குற மாதிரி தான் மேம். அது நம்ம திரும்ப போய் நம்ம கேட்கும்போது அது எப்படி மேம் இருக்கும் உங்களோட மனநிலை? கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹர்ட்டிங்காகவும் இருக்குது சம்டைம்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு 20-22 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வாய்ப்பை தேடி நம்ம அலையணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா பிகினிங்லேருந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஐ எம் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன்.
எனக்கு வந்து ஸ்பெஷலி சாய்பாபாவோட ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நிறைய எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், டிப்ரெஷன்ஸ் அதெல்லாம் வந்தது. வென் ஐ லாஸ்ட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சிங்கிங். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் ரொம்ப லோ ஆகிட்டேன். அப்போது நான் நிறைய பாபாவோடைய பிரார்த்தனைகள், நிறைய அவருடைய பூஜைகள், நிறைய அவருடைய டெம்பிள்ஸ் போக ஆரம்பித்தேன். முருகன் எனக்கு ரொம்ப கை கொடுத்த ஒரு கடவுள். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னென்னா வசந்த், யூ நோ வெரி வெல், நீங்களே வந்து இப்போ யூடியூப் சேனலில் தான் வந்திருக்கீங்க. ஸோ ட்ரெண்ட் எப்படி மாறிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இட்ஸ் கம்ப்ளீட்லி சோஷியல் மீடியா நவ். நான் இந்த பாட்டெல்லாம் பாடியிருக்கேன், இந்த பாட்டெலாம் பாடும்போது நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், என்னெல்லாம் நடந்தது, இந்த பாட்டு எப்படி உருவாச்சு, இந்த படம் எப்படி அந்த பாட்டுக்கு உருவாச்சுன்ற விஷயங்கள்லாம் பேசணுன்ற ஒரு ஐடியாவில் தான் இப்போ நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக. ஸோ ஏன்னா அதை நம்ம தெரிய வைக்கணும் இல்லையா? இல்லாட்டா உங்களை மாதிரி எல்லாருமே எனக்கு கேட்பாங்க. ஆனால் இப்போ திரும்ப நம்ம போய் ஒரு சான்ஸ் கேட்கும்போது லைக் அவங்களோட ஆன்சர்ஸ் என்னவா இருக்குது, அவங்களோட ரிப்ளை என்னவா இருக்குது மேம்? இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் வசந்த். ஏன்னா நான் அவங்களையும் விட்டு கொடுக்க முடியாது, என்னையும் நான் விட்டு கொடுக்க முடியாது. எல்லாருமே எனக்கு நல்லவங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ ஒரு புது மியூசிக் டைரக்டர் கிட்டேயோ இல்லை ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்டையோ இல்லை ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்லேயோ நான் அவங்கள பார்க்கும்போது நான் மென்ஷன் பண்ண தான் செய்கிறேன். சார் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அவங்களுக்கு மறுபடியும் பாடணும். அவங்களுடைய காரணங்கள் நிறைய இருக்குது. இப்போது ட்ரெண்டில் இருக்கிற சிங்கர்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் இருக்குது. நீங்கள் ட்ரெண்ட் செட் பண்ண சிங்கர் மேம்? நான் ட்ரெண்ட் செட் பண்ண சிங்கர் தான் கண்டிப்பாக. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நான் செட் பண்ண திருப்பி டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ஆன்சர் என்னன்னு நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்லணும் என்னென்னா, அவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இந்த மாதிரி சிங்கர் வேணும். அவங்க பேர் சொல்லியே இல்லை ஒரு ஏதான சோஷியல் மீடியாவில் பார்த்து இவங்களை பாட வைக்கலாமேன்ற ஒரு ஐடியாவில் இருக்கும்போது என்ன பாட வைக்க முடியாது இல்லையா? இப்போ ஸ்ரீலேகா அப்படின்னா அவங்க ஸ்ரீலேகா கல்யாணம் தான் கட்டி கேட்டு ஓகே பாடினாங்களா, ஓகே வெரி நைஸ். திம்ஸ் கட்டப்பா ஓ வெரி நைஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அவங்கள இந்த பாட்டு பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இப்போ இந்த ட்ரெண்டிங் சிங்கர் இருக்காங்களே அவங்கள பாட வச்சா நல்லா இருக்குமே சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் கூட இருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா மியூசிக் டைரக்டரும் அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டியில் இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ ஐ டோன்ட் பிளேம் தெம். நீங்கள் நிறைய உங்களோட சாங்ஸ் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்குறீங்களா? எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோடய ஏதோ ஒன்று சாங் வந்து ஒரு பையன் பாடி ட்ரெண்ட் பண்ணியிருக்கான். அந்த பையன் பேர் எனக்கு தெரியல. பட் என்டையர் சாங்கே வந்து என்னோடய பாட்டும் ஹரிஷோட பாட்டு எல்லாமே அவரே பாடி ட்ரெண்ட் பண்ணார். திடீர்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. பம்பரக்கண்ணு, பச்சை மிளகா, அப்புறம் இப்போது மம்மி செல்லம்மா அந்த சாங்கும் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது? மம்மி செல்லம்மா அந்த சாங்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி லைக் அந்த விஜய் சித்து பிரதர் வந்து பண்ணதுக்கப்புறம் அது நிறைய ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு மேம்? ஐ எம் ஹாப்பி, அட் த சேம் டைம் ஐ எம் சர்ப்ரைஸ்ட் ஆல்சோ. என்னோட சாங்ஸ் எல்லாரும் பாடுறாங்க, நான் இன்னும் அதை சோஷியல் மீடியாவில் பாடலை. ஸோ நான் அதை இனிமேல் பாடணும்னு நினைக்கிறேன். நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது, ஒரு தாய் நீ உன் செய் நான், இந்த உறவுக்கு பிரிவேது, குழந்தையும் குமரி என்றாயாச்சே, கொஞ்சிடும் பருவமும் போயாச்சே, மனம் போலே மகிழ்வாழ நீ வாழ்த்தும் தாயாச்சே, ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை 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 என்றால் உயிர் துறப்பேன், உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன், உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன், உல்லாஹி உல்லாஹி லாஹி. மம்மி செல்லம்மா, டாடி செல்லம்மா, ஆண்டி செல்லம்மா, அங்கிள் செல்லம்மா, தாத்தா செல்லம்மா, பாட்டி செல்லம்மா, அப்பா செல்லம்மா, அம்மா செல்லம்மா, எனக்கு நீதான் செல்லம், உனக்கு நான் தான் செல்லம், எனக்கு நீதான் செல்லம், உனக்கு நான் தான் செல்லம். அதிக லெவலில் இந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாத பர்சன், ஆக்டிவாக எப்படி மேம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி யார் மூலமாக தெரிஞ்சுக்கிறீங்க? யார் உங்களுக்கு காட்டுறாங்க? நான் ஆக்டிவாக இல்லைனாலும் இல்லை நடக்கிறதுங்கிறது அப்பப்போ நான் கொஞ்சம் ஃபிடில் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதில் தெரிஞ்சுப்பேன். ஒரு டைமில் லைக் அந்த ஒரு பீக்கில் இருந்தீங்க மேம், நீங்கள் பாடின எல்லா சாங்குமே பயங்கர ஹிட்டு. அந்த டைம் எப்படி மேம் இருந்துச்சு? அந்த ஒரு பீக்கில் இருந்த டைம் எவ்வளோ பிஸியாக இருந்தீங்க? லைக் இப்போ பிஸியாக இருக்கீங்க? ரொம்ப பிஸியாக இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தேன், ரொம்ப ஒரு ஐ வாஸ்
ஐ ஃபெல்ட் லைக் அ குவீன் ஆக்சுவலி. நம்ம இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட், ஒரு குவீன் ட்ரீட்மெண்ட் தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது. கேப் நடந்ததுனால, நிறைய இடங்களில் போகாதனால, தெரியாமல் இப்போ கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. ஸோ நமக்கு சின்ன ஒரு வருத்தம், ஐயோ நம்மளை வந்து அடையாளம் தெரியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் வருமே தவிர, சரி ஓகே ஏதோ ஒரு காரணம், மேபி நாட் நெசசரி தட் திஸ் பர்சன் ஹேஸ் டு see ஆல் மை சாங்ஸ் ஆர் நோ ஆல் மை சாங்ஸ்ன்ற ஒரு விஷயமும் இருக்குது. மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸாக தான் இருக்கும். ஐ மீன் தட் ஃபீலிங் இஸ் ஆல்வேஸ் குட் இல்லை? வென் யூ ஃபீல் இம்பார்ட்டன்ட், வென் யூ கெட் அட்டென்ஷன், வென் யூ கெட் ரெக்கக்னைஸ்ட் ஃபார் த ஒர்க். ஸோ முக்கியமாக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு சிங்கருக்கோ இல்லை யாராக இருந்தாலும் அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும்போது நமக்கே தெரியாமல் ஒரு கர்வம் வரும், நமக்கே தெரியாமல் ஒரு கௌரவம் வரும், நமக்கே தெரியாமல் ஒரு பெருமை வரும். ஸோ அது வந்து நம்ம கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டோன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ அதை மீண்டு திருப்பி நம்ம எப்படி நம்மளை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் நம்ம போயிடுவோம். அதுதான் நடந்தது, வேற ஒன்றும் இல்லை. லைக் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரோ கொடுத்த ஒரு பாட்டு அப்படின்னா என்ன மேம் சொல்வீங்க? எனக்கு பிரேக் த்ரூ கொடுத்த பாட்டு டெஃபினட்டாக ஏதோ ஒன்று ஆல்சோ ஹேஸ் கிவன் மீ எ வெரி பிக் பிரேக் த்ரூ. பட் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா தான் என்னை அடையாளமாக கொண்டு வந்து இந்த ஒரு சிங்கருக்கு ஒரு ஸ்ரீலேகா பார்த்த சாரதி அப்படின்ற ஒரு அடையாளத்தை எனக்கு கொடுத்த பாட்டுன்னா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸ்னேஹன் சார் தான் லிரிசிஸ்ட். அதில் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ஸ்னேஹன் சார், நான் எல்லாருமே உட்காந்து அந்த பாட்டோட டிஸ்கஷன்ஸு, என்ன வார்த்தைகள்லாம் அதில் வந்து அழகாக இன்னும் கொண்டு வரலாங்கிற, பசும்பால் நெய்யில் துவரம் பருப்பை கடைஞ்சி தாளித்து கொடுக்கட்டுமா அப்படின்ற விஷயம் வந்து நான் ஒரு பிராமின் கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால எனக்கு அதிகமாக பரிச்சயம் இருக்கிறதுனால, நீ ஏதானு ஒன்று சொல்ல அப்படின்னு அவங்க சொல்லி, ஸ்னேஹன் சார் ஒன்று சஜஸ்ட் பண்ணி, ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஒன்று சஜஸ்ட் பண்ணி, ஒரு அழகான ஒரு டிஸ்கஷனில் வந்து ஒரு பாட்டாகவும் அது இருந்தது. இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு 3-4 டைம்ஸ் அதை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டது. ஃபஸ்ட்டு இந்த ஏலேலோன்ற ஒரு வார்த்தை இல்லை அந்த பாட்டில், அப்புறமா தான் சார் ஆட் பண்ணார். ஸோ முதல்ல வந்து கல்யாணம் தான் கட்டிக்கிட்டுன்னு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் அந்த ஏலேலோன்ற விஷயம் வந்து அவருக்கு தோணியிருக்கு. இப்போ அவரோட சாங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த மாதிரி ஒரு பஞ்ச், ஒரு ஹுக் இருக்கும். ஸோ அப்படி ஒரு டிஸ்கஷனில் வந்த பாட்டு தான் அது கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு சாங். பசும்பால் நெய்யில் துவரம் பருப்பை கடைஞ்சி தாளிச்சு கொடுக்கட்டுமா, பத்திய சோறா நான் உனக்கு கேட்பேன் காரசாரமா, உனக்கு சமைக்க தெரியுமா எம்மா, மிளகுல ரசமா மிளகா தொக்கா நல்லா செய்வேன், நீ சாப்பிட்டு பாரு, நண்டு வறுக்க தெரியுமா, கோழி பொறுக்க தெரியுமா, ஆட்டுக்கால் நசுக்கி போட்டு சூப்பு வைக்க தெரியுமா, ஏ இடுப்பு ஓரமா இருக்குதையா காரமா, கண்டு நீயும் பிடிச்சிட்டா எடுத்துக்கையா தாராளமா, அலோ அலோ அ அ அலோ அலோ அ கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. நிறைய கான்சர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு மேம் இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக. நீங்கள் திரும்ப அந்த கான்சர்ட்ஸ்லாம் போய் பாடினா நல்லாயிருக்கும்? கண்டிப்பாக பாடினா நல்லாயிருக்கும். பட் இப்போது அந்த கான்சர்ட்ஸில் பாடக்கூடிய சிங்கர்ஸை யார் டிசைட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு மர்மமாகவே இருக்குது எனக்கு. அதனால் நிறைய கான்சர்ட்ஸில் நான் இருக்கிறதில்ல. அது என்னோடய சாங்ஸே என்னால் பாட முடியறதில்ல. நான் பாடின சாங்ஸே என்னால் ஸ்டேஜில் பாட முடியாத ஒரு நிலைமையாக இருக்குது. அது ஏன்னு எனக்கு இன்னும் புரியல. அதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சதும் நான் கண்டிப்பாக மேடையில் இருப்பேன்னு நினைக்கிறேன். சில கான்சர்ட்ஸ் எல்லாம் போகும்போது லைக் உங்களோட வாய்ஸில் வந்த சாங்கெல்லாம் வந்து வேறு ஒரு சிங்கர் அது பாடுறாங்க அப்படிங்கும்போது லைக் உங்களுக்கு அது எப்படி இருக்கும் மேம்? ஸோ ஃபஸ்ட்டு அதாவது வசந்த், இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருள் சமைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் சமைக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். பட் நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அவங்க சாப்பிட்றாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வாவ் லவ்லி, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் ஒருத்தங்க நின்றுக்கிட்டு நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே ஃபீலிங் தான். ஆனால் இன்றைக்கி இந்த கான்சர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கல்ச்சர் பற்றி சொன்னல மேம், இன்றைக்கி அது எந்த அளவுக்கு லைவாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். இன்றைக்கி நிறையா பேக்ரவுண்டில் சாங்ஸ் போட்டு தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அதான் அந்த டைமில் அது எப்படி மேம் இருந்துச்சு? இன்றைக்கி 4 to 5 hours ஒரு கான்சர்ட் நடக்குது அப்படின்னா நீங்கள் லைவாக பாடணும், அவ்வளோ எனர்ஜியாக பாடணும். ரொம்ப சேலஞ்சிங் வசந்த், ரொம்ப சேலஞ்சிங். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கும் தோணுது, நான் மேடையில் வந்து பாட ஆரம்பித்தாலே என் கூட இருக்கிற ஒரு சில சிங்கர்ஸ்க்கு வந்து ஐயோ இவங்க வந்துட்டாங்களா, இவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்களா, இவங்க நல்லா பாடிடுவாங்களா, இனிமேல் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டிஸ்லாம் கூட இருந்திருக்கு ஒரு சிலருக்கு. அது எப்பவுமே நடக்கும்ல, நம்ம காம்படிஷன்ஸில் நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் கூட சில பசங்களுக்கு நடக்கும், அது பெரியவங்களுக்கும் நடக்கும். அதனால் அதை பற்றிலாம் நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன். நம்ம போனோம், நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும், நம்ம நல்லா பாடணும், நம்ம ஆடியன்ஸோடு நம்ம கனெக்ட் ஆகணும். பிலீவ் மீ, இன்னி வரைக்கும் நான் எந்த கான்சர்ட்டுக்கு போனாலும் எல்லா ஆடியன்ஸும் என்கிட்ட
என்கிட்ட வந்து பேசின ஆடியன்ஸ் எல்லாருமே மேம் ஐ வாஸ் ஸோ கனெக்டட் டு யூ, அதுதான் எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். என்னால் கனெக்ட் ஆக முடிஞ்சது உங்களால். ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியம் இல்லையா? ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம எவ்வளோ பிளெஸ்டு, நம்ம எவ்வளோ கிஃப்டட். கடவுள் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்துருக்காரு இல்லையா? இப்போ ஒரு சாதாரண பர்சன் சும்மா ஸ்டேஜில் போய் உட்காந்துட்டு வரத்துக்கும், இப்போ ஒரு சிங்கராக போய் நான் ஸ்டேஜில் போய் பாடிட்டு வரத்துக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ ஐ எம் பிளெஸ்ட். இல்லை, ஒரு விஷயத்த நடித்து காமிக்கிறேன், நான் ஐ எம் பிளெஸ்ட். ஸோ கடவுள் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்துருக்காருங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். விஜய் சாரோட படங்களுக்கு பாடியிருக்கீங்கல்ல? விஜய் சாருக்கு பாடும்போது கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா எனர்ஜியும் அதில் வேணும். ஏன்னா அவர் பண்ணுற டான்ஸுக்கு வந்து நம்ம பின்னாடி பாட்டு பாடணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு. எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே, எல்லா ஹீரோஸ்க்கும் ஹீரோயின்ஸ்க்குமே அது சேலஞ்சு தான் நமக்கு பாடுறது. பட் நான் விஜய் சாரோட பெரிய ஃபேன் ஆல்சோ, அதுவும் சொல்லலாம். எனக்கு என்னென்னா அவருடைய சாங்ஸில் ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி அவர் கொடுக்குறாரு. பிகாஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் டான்ஸர். ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ கமல்ஹாசன் சாருக்கு நீங்கள் பாடினீங்கன்னா எப்படி இருக்கும்? அவர் மாதிரி ஒரு ஜாம்பவானுக்கு நம்ம பாடும்போது நமக்கே ஒரு பயம் வரும்ல, ஐயோ நம்ம இது கரெக்டாக பாடணுமே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி விஜய் சாருடைய சாங்கில் ஜோதிகா மேமும் இந்த திம்சுக்கட்டை, அப்புறம் அந்த மதுரை சாங்கு, இந்த மாதிரி பாடும்போதெல்லாம் எனக்கு அது இமேஜின் பண்ணி நான் யோசித்தேன், நம்ம இன்னும் எனர்ஜி கொடுக்கணும், இன்னும் அதில் வந்து நம்ம ஒரு வைபு கொடுக்கணும், இன்னும் அதை ட்ரெண்டிங்காக ஆகணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொடுக்கணும். ஸோ ஒரு டான்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டாகவும் அது ஹிட் ஆகணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு நமக்கு வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் நான் அவருக்கு பாடினேன். 8 சனோசரம்மா எகரே நிக்கோ வயசம்மா, கட்டு சோறு போல என்ன கட்டுறியே, எதுக்குமா எதுக்குமா பம்பர கண்ணு, பச்சை மிளகா இஞ்சி மரப்பா இலக்க வச்சான், வச்சான் 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 வச்சான், பப்பள பழ பப்பாளி பழமே, தத்தள தள தக்காளி பழமே, ஜும் தலக்கடி ஜுத்தாச்சு வயசே, ஐ தலக்கடி கெட்டாச்சு மனசே, திம்சு கட்ட ஐ திம்சு கட்ட ஐ எதுக்கு என்ன கெடுத்து போட்ட. ஆனால் இன்னைக்கு மேம் எங்கே காணும் அப்படின்னு சொல்லி தேடும்போது லைக் சீரியலில் நடிச்சிட்டு இருக்கீங்க. இங்கே தான் இருக்கேன். மியூசிக்கில் காணும் அப்படின்னு சொல்லி தேடும்போது லைக் இப்போ ஆக்டிங்கில் அப்படியே இறங்கிட்டீங்க. அந்த ஆக்டிங் பற்றி சொல்லுங்கள் மேம். திடீர்னு எப்படி இந்த ஆக்டிங் அதில் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? வசந்த், ஆக்சுவலி எனக்கு ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாடும்போதே நிறைய கிடச்சிச்சு. பிகாஸ் நான் டெல்லியிலேருந்து பிறந்து வளர்ந்து அங்கே இருந்த ஒரு டேஸ்ட்டில் இருந்ததுனால என்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் அண்ட் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற கேர்ள்ஸை விட கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நிறைய எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. பட் சிங்கிங் பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் நான் ஆக்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னால் அந்த ஷோஸ்க்கு ட்ராவல் பண்ண முடியாத ஒரு நிலைமை, ரெக்கார்டிங்ஸ்க்கு போக முடியாமல் ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஸோ ஐ தாட் ஓகே, ஐ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஒன் அப்படின்ற போது தான் நான் சிங்கிங், தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேஷன். ஸோ அதை கண்டினியூ பண்ணேன். ஸோ இப்போது ஒரு பிரேக் எடுத்ததுனால நடுவில் கொஞ்சம் எனக்கு ஒரு டைமும் கிடச்சிது. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது. ஸோ ரஜினின்ற ஒரு சீரியலை நான் அழைத்தாங்க ஜீ தமிழில். அண்ட் அதில் அழுத்தும் போது எனக்கு சொன்னாங்க அம்மா கேரக்டர் பண்ணணும் அப்படின்னும் சொன்னாங்க. ஸோ இது ரெண்டுமே எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஒன் இஸ் பிளேயிங் டூயிங் அ சீரியல் அண்ட் ஒன் இஸ் பிளேயிங் அ மதர். பிகாஸ் திடீர்னு வந்து என்ன நீங்கள் அம்மா ரோல் பண்ணுறீங்க, அவ்வளோ வயசாச்சா அப்படின்னு கேட்பாங்க. பட் வயசு அப்படிங்கிறது ஆக்டிங்க்கு விஷயம் கிடையாது. நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் வந்து தன்னோட வயசுக்கு எவ்வளோ 20 வயசு 30 வயசு ஓல்டராக ப்ளே பண்ணியிருக்காங்க. தனுஷ் சார் பண்ணியிருக்காரு, சூர்யா சார் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதுவும் ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. மறுபடியும் எல்லாரும் என்னை ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. எல்லோரும் திருப்பி ஸ்ரீலேகா இருக்காங்க, அவங்களும் ஷீ இஸ் தேர், யூனோ, இட்ஸ் நாட் தட் ஷீ இஸ் ஜஸ்ட் டார்மெண்ட் அப்படி இல்லாமல் ஷீ இஸ் ஆக்டிங், ஷீ ஸ்டில் அரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்த ஒரு விஷயம். அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நீங்கள் பேசும்போது சில விஷயங்கள் சொன்னீங்களே, அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது நான் திரும்ப ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு. கண்டிப்பாக. பட் அது எப்படி இருந்துச்சு மேம்? ஜீரோலேருந்து திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது லைக் அது எப்படி இருந்தது? ஆக்சுவலி வசந்த், ரீசெண்டாக ஒரு ஷோவில் நான் பார்த்தேன். சுனிதா இருக்காங்க, நம்ம டான்ஸர் சுனிதா. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, ரொம்ப எனக்கு பயங்கரமாக ஹிட் ஆச்சு மைண்டில்.
என்ன கேம் நம்ம விளையாடுறோமோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேம் விளையாடும்போது அந்த கேமில் 100 ஸ்கோர் பண்ணாலும் when you start a new game you start from 0, ரைட்? ஸோ இது அவங்க சொன்னாங்க அவங்களுடைய ஒரு ப்ரொஃபைல். அது ரொம்ப எனக்கு ஆழமாக பதிந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், கரெக்ட் இல்லை, நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் ஃபஸ்ட்டுலேருந்து தானே ஆரம்பிக்கணும். நம்ம பிறக்கும் போதே நம்ம 28 வயசு 20 வயசுலையா பிறக்கிறோம்? குட்டி குழந்தை தானே பிறக்கிறோம், அங்கேருந்து தானே கேம் ஆரம்பிக்குது. ஸோ இட்ஸ் ஓகே, when you score well, next day is a new day, it's a new game, it's a new beginning, it's a new start. ஸோ நான் இப்போ கூட எவ்ரி டே காலையில் எழுந்துக்கும் போது இட்ஸ் a new day, it's my first day at shoot, it's my first day at recording, it's my first event to perform தான் நினச்சின்னு போவேன். அதிகமாக இவங்க ஃபோக் நம்பர்ஸ் தான் பாடியிருக்காங்க அப்படிங்கும்போது லைக் இவங்களுக்கு அந்த டிவோஷனலெல்லாம் ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிட்றாங்க மேம். பட் என்னென்னா நான் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் தான் நான் கற்றுக்கிட்டேன் நிறைய, அண்டு கர்நாடிக்கும் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு நான் அடிக்கடி சொன்ன மாதிரி எனக்கு கடவுளோட ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷனும் நான் எப்பவும் ஃபீல் பண்ணுவேன். ஸோ எனக்கு நிறைய டிவோஷ்னல் ஆல்பம்ஸ், டிவோஷ்னல் ஷோஸ், அந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன். பாபாவோட ஒரு ஆல்பம் நான் பண்ணிகிட்ருக்கேன், அது ஸ்ரீராமும் நானும் பண்ணிகிட்ருக்கோம். அது அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு கொஞ்சம் டிலே பண்ணிகிட்ருக்காரு, ஏன்னு தெரியல. அவர் நினச்சா அது நடக்கும். ஸோ கூடி சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு ஆல்பமோட நான் வரலான் இருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய டிவோஷ்னல் ஆல்பம்ஸு, டிவோஷ்னல் ஷோஸு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் ஹோப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களோட சாங்ஸ் எல்லாம் வந்து இப்போ நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா, சின்ன வீடும் வேணாண்டி பெரிய வீடும் வேணாண்டி, வேலை செஞ்சு பிழைக்கிறண்டி நியாயமா, நீ அதுக்கு கூட வேட்டு வச்சா நியாயமா, நீ அதுக்கு கூட வேட்டு வச்சா நியாயமா, அட சின்ன வீடா இருந்தா நீ அப்போ வரலாம், அட பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம், எப்போதுமே ஒரே வீடு தான் எம்மாடி, எனக்கு ரொம்ப நல்ல பேரு தான். ஆஹா, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.